ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிகேமி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன விளையாட போகிறோம்னா 99 days. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சா? ரெக்கார்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன விளையாட போகிறோம்னா 99 days தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி 99 days வந்து அப்டேட் விட்டுருக்காங்க. போன அப்டேட்டில் வந்து நான் விளையாடினேன். ஆனால் வந்து எவ்வளோ டைமு 47 டைம் வந்துச்சுடா. வை வந்து வாங்கிக்கிறேன். மேலே வை. கருப்பா? எனக்கு கருப்பு தெரியா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தா. நம்ம 47 டைமண்ட் வச்சு என்னத்தை தான் வாங்க முடியும் நம்மள பார்க்கலாம். ஷாப்பிங் வியூ கிளாஸ் ஷாப். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட கேம்பராக வருவாங்க. 40 டைமண்ட் காட்டுறாது ஹண்டர். இவங்க வந்து அன் பண்ணி தருவான் பண்ணுங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு கேமுக்கு வருமா இல்லை எப்படி வரும்னு தெரியும் நம்மளுக்கு. அட யாரா நீ டேய். இந்த கேம் வந்து நம்ம மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக விளையாட போகிறோம். போன வீடியோவில் வந்து நான் வந்து என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, நம்ம எல்லோரும் வந்து நான் வந்து அப்டேட் பார்ட்டியில் விளையாடி வீடியோ போட்டிருந்தேன். கவலைப்படாதீங்க, அடுத்த சாட்டர்டே வந்து உங்களுக்கு அப்டேட் பார்ட்டி வீடியோ வந்துடும். எவனையும் உள்ள வர மாட்டீங்க, நான் மட்டும் தனியாக பின்னாக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி 5 செகண்ட் வரைக்கும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது இருப்பாங்களான்னு. ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டோம். 99 daysக்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சு. இந்த தீபாவளி வரைக்கும் ஒரு 11 நாள் ஸ்கூல் இருக்கும். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்மளுக்கு ஸ்கூல் திரும்பி திறந்துடும். நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லீவ் விட்டுருவாங்க. லீவ் ஆகிடும். மழை பெஞ்சு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொண்ணுலாம் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் வேகமாக போய் என்ன இருக்குன்னு ஓல்டு டெம்லிங் ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேட்டுது. எனக்கு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்டு மேப்பை பெருசாகணும். உடனே நம்ம போயிட்டு முதல் வேலையாக மேப்புக்குள்ளே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேப்பு பெருசாகிடுச்சு. மேப்புக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு வேண்டிய பொருளை கொஞ்சம் எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஓனா இப்போ எங்கேயோ வந்துக்கா. நம்ம அந்த அப்டேட் பார்ட்டிக்கு முன்னாடி ஒரு கேம் ஆடி 44 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கொடுத்துப்போம். ரிவால்வர் ஆமோ இவங்களுக்குலாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வேலை ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கடை நம்மளுக்கு தேவையான வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்கே ஒரு ஸ்டோர் பண்ணிக்கலாம். காசு இருக்குது, இதையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேக்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். அந்த பையனை போய் காப்பாற்றிட்டு வந்துடலாம் சீக்கிரமாகவே. ஒரு ஓனையாக அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேண்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது சேர்த்துட்டா போய் காப்பாற்றிட்டு வந்துடல. ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை டேய், நம்மளுக்கு முதல்ல தேவையானது இது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் செத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகட்டும். டே 2ல் வந்து இந்த எடுத்துப்போம். ஏன்னா இந்த இடம் செம்ம கோல்டாக இருக்குது. நான் இந்த இடத்தோட இது கண்டுபிடிக்கவே எனக்கு 1 நேரம் ஆயிடுச்சு. கரெக்டாக எங்கே காம்பஸ் வரலி இதுதான் இதில் கொடுமை. பண்ணி போட்டு குத்துறாச்செல்லாம் அந்த படம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இது என்ன சைடுன்னு தெரில.
கேம்ப் ஃபயர்லேருந்து ஸ்னோ காடு இந்த சைட்டாக இருக்குது. எல்லாத்தையும் அன்ஸ்டால் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஆடு தானா வருதே. அவன் வந்து என்ன பண்ண போறான்னா ஃப்ரெண்ட்ஸ் அது ஓடிச்சு. மாஃபிங்கா ஃப்ரெண்ட்ஸ் எவனும் தூக்கி அதை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வா காம்பஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காம்பஸ் கிடச்சிச்சு. மேப்பு வந்து கரெக்டாக நம்ம இந்த சைடு பார்த்தா போனால் அந்த இடத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீதி இருக்கிற இந்த 4 செஸ்ட்டு வந்து டே 3ல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் டே 3 சரி கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சைடா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ். காம்பஸை பார்த்து வழி கண்டுபிடிச்சாச்சு. ஓனா எது துரத்திட்டு வந்தாலும் சதக் தான். கடன் போகிறோம். சர்வே டுடே ஃப்ரெண்ட்ஸ். கடன் போயிட்டு ஏதோ ஓப்பன் பண்ணுவோம். என்னன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளலாம் வந்தா நம்ம சேஃப் ஆயிடுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்குள்ளலாம் வந்தால் நம்ம சேஃப் ஆயிடுறோம். டைடு ஐஸ் ஆக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கொடுத்துப்போம். ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம டீம்மேட் யாரும் செத்துருக்காங்க. பேண்டேஜ் வச்சு அவங்களை ரிவைவ் பண்ணி விட்டு வந்துடலாம். ஸ்பீடாக போய்ட்டு எவ்வளோ சீக்கிரம் அவங்களை ரிவைவ் பண்ண முடியுமோ ரிவைவ் பண்ணிடலாம். ஃபுல் ஸ்பீடில் போன ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீம்மேட் செத்துருவாங்க. நம்ம டீம்மேட்டை ஒருத்தர் ரிவைவ் பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு செஸ்ட்டு எடுத்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கல்ப்ரேட் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். இது கல்ப்ரேட் இடம் போலையே. என்ன இடம் அது? லெதர் பாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டேக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபயர் ரீச் 100% ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதாவது சாப்பிட்டாங்க சீக்கிரமாக. இதில் அடுத்து ஓனம் சீக்கிரமாக சாப்பிடான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதில் வச்சா ஓனாய்க்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் கடற்கரை நம்ம கேம்புக்கு போனோம். இல்லைனா 920 வந்து நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இது என்னன்னு தெரியல. மூஃபின் ஏதோ இருக்குது. மூஃபின்
பண்ணியாச்சு. நம்ம ஈட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சம்திங் டீப் ஃபாரஸ்ட், சம்திங் டீப் இந்த ஃபாரஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ உள்ளே போனோம்னா 1990 நம்ம துரத்த ஆரம்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த 1990 தானே? அடா தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் டோமேல், ஹை டோமேல் 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 ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அது கூட சிங்கிள்ஸ் போடுறது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீம் அடப்பா நீங்களே செத்துருவானுங்க போலையே. ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறதா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நல்லது. ஹை டொமேல், ஹை டொமேல் போடா. அது மறந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் மெத்த போகிறது நல்லது இல்லை. ஏய் இந்த ராக்கி எது வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, எனக்கு அல்ட்ரஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கான யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஐஸ் ஆக்ஸ் வச்சு கில் பண்ண எல்லா அனிமலும் சீக்கிரமாக செத்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் இதில் உண்மையே. ஐஸ் ஆக்ஸ் வச்சு குட் ஆக்ஸோட ஐஸ் ஆக்ஸ் பரவாயில்ல. சரி ஓ ரெண்டாவது செஸ்ட் இருக்கிற இடத்த நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளோட செஸ்ட்டு பயணம் இன்றைக்கி டே 5. ஃப்ரெண்ட்ஸ் கதவு ஏதாவது திறக்காம பார்த்து தரணும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஐயோ ஸ்பியரை வேறு டேக் கொடுக்க முடியல. டேக் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்பியரை வச்சு நம்ம பன்னி அடிக்கிறனா கூட சீக்கிரமாக செத்துரும். அதான் இதில் மெயினே. ஸ்டோர் பண்ணிப்போம். இப்போ நம்ம நேராக வந்து எந்த இடத்துக்கு போகிறோம்னா ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த இடம் ரொம்ப மோசமான இடம். ஆர்சிலி அவனுக்கு வேணும். அன்ட்ராக் பண்ணிவிட்டு ஓ இது நம்மள தான் தோத்துதா? நான் கூட உன்னதான் அடிக்கலான்னு இருந்தேன். நம்ம இதை சாப்பிட்டுட்டு கேம்ப் ஃபயர் எங்கடா இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் அங்கே டார்ச் லைட் ஒன்று இருக்குது. அதை எடுத்துக்கணும். நமக்கு டார்ச் லைட் எடுக்கிற வேலை குச்சாக் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ திரும்பி ஈட்டே கொடுத்துட்டுருக்கேனே. கேரட்டு, ஈட்டு, ஸ்பியரு, பன்னி ஃபுட் கிடைத்திருத்து. போட்டுட்டு குட்டு ஸ்பியராக எடுத்துக்க வேண்டியது. குட் ஸ்பியர் இல்லை, ஐயோ ஃபுட் பன்னி ஃபுட். ட்ரேடர் எங்கடா போனேன்? ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வந்தேன். காணாம நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட முக்கியமான விஷயம் நம்ம சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம கொண்டு வந்தது எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறது வந்து உணவு கொடுத்து. ஏன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எங்கே சொல்ல போனோம்னா நான் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன். வீட்டுக்கு வச்சு தான் இந்த கேம் ரெடி பண்ணேன். நம்ம வீட்டுக்கு ஒரு தலை அசிங்கன்னா ஏன்டா டேய் வந்து 3 பேரில் 2 பேர் செத்துறானுங்கடா. இதுக்கு நடுவில் நைட்டிஸ் அப்புறம் வச்சு அந்த கண்டக்கருமம் வேறு. டியர் கிட்ட இருந்தால் தப்பிக்கணும். கையில் ஃப்ளாஷ் லைட் எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டைரெக்டாக ஓல்டு ஃப்ளாஷ் லைட் எடி, லைட் எடி. ஃப்ரெண்ட்ஸ் இது கடிச்சு கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்மள
ஓடு. Something mysterious and flying above you. Friends, பறக்கும் தட்டு. Who has bandage? எனக்கு வேற டைப் பண்ண வராது. ஐயா ஒன் ரிவைவர். ஓகே ரிவைவ் பண்ணுங்க அந்த பொண்ணை. ஃப்ரெண்ட்ஸ் அவன் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போனா? ரிவைவர் wood has died. How did it die? Where is how she died? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் தான் இருக்கிற. ஒரு செஸ்ட்டாக நம்ம செஸ்ட்டு வேட்டை எதுவுமே தொடருவோம். இதே சைடில் போனோம்னா நம்மளுக்கு இன்னொரு செஸ்ட் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏலியன் போல அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை வச்சிட்டு வர வருதே. போகிற வழியில் பார்த்தா இந்த கன்றாய் வேறு ஒரு பக்கம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சீக்கிரம் ஓடுங்கோ. ஐய இதை நான் என்னமோ வச்சுட்டு இருக்கேன். Machine table as a rescue. வேறு என்ன பண்ணணும்? இன்னும் 14 செகண்ட் இருக்கு. நம்ம அதுக்குள்ளே கேம்ப் ஃபயருக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வந்த உடனே ஃபேரியெல்லாம் தாண்டி இருக்கிறத விட ரொம்ப தூரம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரொம்ப தூரம் போகிறோம். ப்ரோ வேர் ஐ வில் கெட் குட் சாக். இவன் கேட்டிருக்கான் நம்மக்கிட்ட. You will attack tonight. Back to your campfire. CH what is C? CHKT chest. ஐயோ செஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வருவானுங்க. போட்டு டப்பு டப்புன்னு அடிச்சுன்னு அவனுங்களே. ஐயோ ஒருத்தர் இப்படி இருந்து வரானே, ஒருத்தர் அப்படி இருந்து வரானே. இப்போ இருக்குடி உங்களுக்கு வேட்டை. சாவு சாவு சாவு. இதெல்லாம் எதுக்கு போட்டது? இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டது.
ஸ்டோரேஜ் 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 ஸ்டோரேஜ். வாங்க தங்க உங்களெல்லாம் எரிக்கலாம். ஓ இவ்வளோ மீட் இருக்கேன் என்கிட்ட. ஏய் ரைனா கிட்ட எதுக்கும் போயிடாத. தம்பியா பிள்ளைய ஸ்டோர் கூட பண்ண முடியல. எங்கடா தப்பிச்சு பிடிச்சி ஓடுறான். யாராவது ஜகஜோதியா எரி 1990 இறங்கப்பா. அவர் தானே இதுக்கெல்லாம் மூல காரணம். வரட்டுமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது ஸ்குவிட் கிட்ட காப்பாத்து. என்ன இருக்குது அங்குள்ள மாயன்? ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலி ஆயிடுவோம் போலயே. சீட் நெட்டில சுகியாஸ் டேடா. பன்னி ஃபுட்காரன் வந்துட்டான். அந்த ஸ்டோர் ஐயோ பன்னி ஃபுட்டா காணாமே. என் பன்னி ஃபுட்டா பார்த்தீங்களா? திரும்பியும் மீண்டுமாக சொல்கிறேன், என் பன்னி ஃபுட்டை எவனை எடுத்துக்கிட்டான். சரி போயிட்டு ஒவ்வொரு முறையெல்லாம் அடிக்கலாம். அடிக்கல. டைம் இஸ் ஸ்டார்டட். அடிக்கல. கிடைக்கலை. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? ஸ்பியர் எடுத்து மாங்கு நடிச்சோம். ஃப்ரெண்ட்ஸ் குட் கிளாஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உள்ஃபு வேட்டையாட வேண்டிய நேரம். உள்ஃபு பயப்போல எங்கே போச்சோ போட்டு அடிக்கணும். இப்போ நம்மளுக்கு மெயினாக தேவைப்பட போகிறது இருக்கிற எல்லா மீட்டையும் தூக்கி எடுத்துக்கிட்டு உல்ஃபு பெட்டை எடுத்துக்கிட்டு அங்கே நிற்கிறானே இவன் கிட்ட தூக்கிட்டு போய் கொடுத்தோன்னா குட் டாக்ஸு, குட் ஸ்பியரு, குட் ராடு. டேய் நான் எதாவது அடா பாவமே. ஃப்ரெண்ட்ஸ் என் காலெல்லாம் என் கையெல்லாம் அப்படியே இறச்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் செஸ்ட் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ இந்த டே 10க்கு மேலே போச்சுனால இந்த உல்ஃபு போல தொல்லை தாங்க முடியாது. தொல்லை அப்படி கொடுப்போம். நசன்னு நல்லா மீட்டெல்லாம் போட்டு உருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும். ஏமா நாங்கள் போட்டு வைப்போம், நீங்கள் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கா? வாய்ப்பே இல்லை. நம்ம போட்டு வைப்போமா, இந்த அம்மா வந்து சாப்பிட்டு போவாங்களாம். என்ன கதை இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்? என் கையும் சில்லுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா பின்னாடி ஒரு பக்கம் மறுத்து போவோம் பார்த்தீங்களா? இப்போ அவுள் என்ட்ரிங்க. இப்போ அவளோட என்ட்ரி இப்போ வந்து பாருங்க, தூக்கிட்டு போயிடும் பாருங்க. வந்து அவ்வளோதான். The owl has waken up. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் நிறைய நேரம் சர்வே பண்ண வேண்டியது இருக்குது.
இதுக்கு நடுவில் வந்து இந்த கல்பரஸ்ட் இடம்லாம் வந்து நிறைய இடம் இருக்கும். கல்பரஸ்டோட இடம்லாம் நம்ம முதல்ல இன்னைக்கு காலையில் ஆனோடனே நம்ம வுட்டெலாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் வுட்டும் அப்புறம் வந்து இதே நம்ம இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. வுட்டும் ஃபேரியும் பார்க்கணும் நம்ம. ஏன்னா நம்ம மரத்தை வந்து ஐஸ் இதை வச்சு வெட்டி பார்க்கல. ஐஸ் ஆக்ஸ் வச்சு இப்போ வெட்டி பார்ப்போம். எப்பவும் ஒரு கிராக்ஸ் போல தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது குட் ஆக்ஸ். அது உங்களோட கண்ணுக்குள்ள ஸ்பீக்கர் வந்து தெரியும். பயங்கரமாக அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்? ஸ்ப்ரிண்ட் போட்டு நேராக போனோம்னா இப்போ டேஸ் நமக்கு மல்டிப்ளை ஆகும். வியூ ஷாப்பா பாக்ஸ் ஆஃப் ஹாரி பீன்ஸ். இது நம்மளுக்கு தேவையில்லை. அதை நம்ம 20 இது எடுக்கணும். இது என்னடா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு நடுவில் வந்து ஓனாய் இருக்க சான்ஸ் இருக்கு. கையில் ஸ்பியர் எடுத்துக்கிட்டு சரி நம்மளும் அடிச்சு போடுவோம். அடைய காமிப்போம் ஃபஸ்ட்டு. பார்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அடிக்கிறேன் இது வேலைக்காகாது. ஓடு 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 சுட்டானுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டானுங்க. இதுக்கப்புறம் வச்சு தலையே காமிக்கக்கூடாதுப்பா. சாக் எடுத்து ஸ்டோர் பண்ணி அன்ஸ்டோர் பண்ணுறாங்க. ஏய் யாரா இவனுங்க போய் செத்துனுங்கிறானுங்க. நிறைய பண்ணுறது கிழிச்சாவாயாடா. ஒரு வாட்டி ஒரு பொண்ணை ரிவே பண்ணீங்க. அதாவது நெட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நெட்டு இவங்கிட்ட மாட்டிக்கினியாமா? அந்த எடுக்கணும். இது என்ன சைடு? ஈஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவில். ஓகே அந்த பொண்ணு வருவா. ஓ அது பையனா? அன்ட்ராக் பண்ணிட்டு இட் கொடுக்கணும். சமைக்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்ப்பேன். ஈட் கொடுத்துட்டு நம்ம விட்டு மரக்கட்டையெல்லாம் கொஞ்சம் எடுக்க போகிறோம். இதோ பண்ணிட்டானுங்க பாருங்க பசங்க. ஸ்டோரி ஐஸ் ஆக்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு இந்த கேமில் கிடச்சிருக்கானே எனக்கு சந்தேகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவனை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? திரும்பி எத்தனை அடி போட்டாலும் அங்கேயே போகிறான். போய் டியர் கிட்ட மாட்டுறதை விட நம்ம கடன்னு பேச ஓடிடலாம். ஏன்னா அந்த டியர் வர டே 20 தாண்டிச்சுனால டியர் நம்மளை வழக்கமாகவே வந்து அட்டாக் பண்ணுற வேலையாக வச்சுக்கோம். அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லதுன்னு. இதுக்கு நடுவில் இதெல்லாம் இருந்துச்சு. ஓ கீழே குடிக்கவா? கேம்ப் ஃபயர்கிட்ட போ ஃப்ரெண்ட்ஸ். கோன் ஏதோ வெளியே பண்ணுவோம் நக்ஷால். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பக்கத்தில் ஏதோ கத்துறா போலே ஒரு சவுண்டு கேட்டதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் நம்மளை எங்கேயோ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. கோன் நம்ம இன்னும் கொண்டாங்க நின்று அசையாமல் நின்றுங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ வந்து நம்ம பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். நல்ல வேலை தப்புச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னது பார்த்துட்டு இருக்கு? அது யாருக்கும் தெரியல. அதனால சொல்லிட்டு கேம்ப் ஃபயர் குள்ள வரும்.
இந்த நைட்டான இடத்துல நிற்கக்கூடாது, ரொம்ப கேம்ப் ஃபயர் விட்டு வெளியே நிற்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே தாண்ட தாண்ட போன வாட்டி பார்த்தீங்களா அவ்வளோ விட்டாங்க. போன அப்டேட்டில் 99 டேஸில் அவ்வளோ விட்டாங்க. என்ன தூக்கிக்கிட்டாங்க, கோட்டை தூக்கிக்கிட்டாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ திரும்பியும். ஆனால் இதில் வாரம் வாரம் அப்டேட் விடுவாங்க இப்போ 99 டேஸில் 99 டேஸில் வாரம் வாரம் அப்டேட் விடுவாங்க போல். நான் ஐ கனெக்ட் ஸ்வாப்பா. தம்பி எங்கடா வர்ற? தம்பியா போல எங்கேயோ போகிறாரு. ஓகே நம்மளும் கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவன் எங்கேயோ ஓடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். டே 19 வந்துச்சு. ஆஹா வரல. இதில் கல்ச்சர் பண்ணும் ஏலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏலியன் கல்ச்சர்ஸோட இருக்குல்ல, கல்ச்சர்ஸோட அது ஏலியன்டா. ஏய் அதுடா இல்லைங்க. ஏன் அது உள்ள போகக்கூடாது. ஏன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாடா? பாருங்க உள்ள போய் பாரு. இதுக்குள்ளே போகக்கூடாதுன்றாங்க தம்பி. போடா இது பார்த்துட போகுது பையாப்பா. அவங்க பார்த்து சனதான் ஓடி இருந்தாங்க. ஓ என் டீம்மேட் பாருங்க தில்லான்னு சண்டை போட்டு. அதுவும் ஒன்று பார்த்து சேனல் அசன் இல்லை மண்டைக்கிட்டு கொண்டு போகுது எல்லாம். இல்லை அப்படின்னா கூடாது. இதுவா சாண்ட்விச் மீட்டான்னு கேட்குறான். ஸ்டோர் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராகன்னு ஏதோ ஒரு கன்று கிடச்சிருக்கு நம்மக்கிட்ட. இதை ரேகன். ஓகே இங்கிட்ட என்ன ஆக்ஸ் இருக்கு? ஐசாக்ஸ் தான். இது யாரும் கேமில் கிடச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். உண்டு கிடக்குறான். சரி இவனுங்களை விடுவோம். நம்ம உள்ளே போயிட்டு ரேகன் தூக்கிப்போம். இது ஒரே ஃப்ளோர் தானா? அபி நெட் கனெக்ட் பண்ணு. என்ன கொஞ்சம் சில பேர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓஹோ நம்ம இது உள்ளே போயிட்டு ரிலாக்ஸை வச்சு டம்மால் உடைப்போம். மேலே போகிறதுக்கு இதுதான் வழியோ? டார்ச் இருக்கு, ஃப்ரூட் இருக்கு, ஸ்பியர் வச்சுருக்கோம். இது சரி பண்ணிட்டு வராதோ? டேய் டிரைவரா யாரா இவன்? ஓடுவோம் ஒரு அடியை. டேய் எப்பறம் பெட்ஸ்லாம் ஃப்ரெண்ட் ஆகுறீங்க? நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவோம் போலையே. கோட்னாங்கோ இல்லைன்னா 99 வருவான். நம்மளை போட்டு தள்ளிக்கிட்டு போவான். நம்மளை போட்டு தள்ளிட்டுடா போட்ட தள்ளி ஈட். என்றா இது ஃபஸ்ட்டு பாவே பண்ணுறேன். எவ்வளோ வேகமாக அப்படின்ட்டு இல்லை வா. யார் ஃப்ரெண்ட்ஸ் நோனாயி? எனக்கு ஏதோ மனசுக்கு உறுத்துது. ஆல்ஃபா பெல்ட் ஸ்டோர் எவனாலும் இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாதுல்லே. இதுக்கப்புறம் கல்ட்ரஸ்ட்லாம் வந்தால் கூட நான் உள்ளே வர முடியாது. ஏன்னா நம்ம டீம் பசங்க ஃபுல்லாக இது சுற்றி இதை போட்டாங்க. நம்ம கிட்ஸ் எல்லாம் காப்பாற்றாமையே ஒரு 10 நாள்
எனக்கு ஒரு ஆல்ரெடி வந்து 79 நாள் சர்வே பண்ணியிருக்கேன். எனக்கு இது பிரச்சனை இல்லை. நானே ஆல்ரெடி போன வாட்டி என் ஃபோனில் ஒரு வீடியோ தூக்கி வச்சுருந்தேன். சரி. ரேகன் ஓடுது பேர். ஐயோ சி சவுண்ட்லேயே பயந்து ஓடி வந்துட்டேனா. ஆல்பா உல்ஃப் பெல்ட் அங்கே என்ன என்கிட்ட இருக்கு வச்சுக்கோ. உல்ஃப் பெல்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கா. இது ஸ்டோர் பண்ணாமல் அன்ஸ்டோர் பண்ண வேண்டியதுதான். ஐயோ தண்டரா ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் போட்டுச்சா பாதி ஹெச்பி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இருக்கணும். இதை வச்சு வெட்ட போகிறேன். அண்ணாத்த அப்படிங்களா, பக்கத்துல இடி வந்தது. என்னது நாங்கள் நல்லா காலி படவடன் மூவ் ஆகிட்டே இருக்கணும். என்ன போட்டு அடிச்சிட்டோம். எல்லாம் ஃப்ரூட் எடுத்துக்கலானுங்க நம்ம ஒன்று கூட கடைன்னு ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட செயின்ஸ் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது அழகாக அறுத்து போட்டுடலாம். மரத்தையே ஸ்லைஸ் ஆகிடும். நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மரத்துண்டுகள் எல்லாத்தையும் வந்து லாகு ஸ்டோரி சீக்கிரமாக போடு. என்னது? ஓ நீதானா அது? சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தையும் ஸ்டோர் பண்ணி பேசிக்காக போட போகிறோம். அதான் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, தண்ணி கேன் போட வந்தாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணுறது என்ன ஒரு நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் வந்து செடிலாம் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு குட் பர்சன் தான். டேய் எவ்வளோ அது மாதிரி ஏண்டா எனக்கு நேம் வந்து சேருவீங்களாடா? பார்த்தாலே ஒன்று சாக வேண்டியது இல்லைனா நவ்யா கூட இந்த இது மட்டும் என்ன பண்ணுச்சாமா. ஒரு ஷூ பெல்ட் மட்டும்தானே இங்கே இருக்குது. இது எதுக்குடா எல்லாத்தையும்? ஐயோயோ ஃப்ரெண்ட்ஸ், இது அன்ட்ரா குத்துட்டு ஸ்பியர்கிட்டே குத்துக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கு அவ்வளோ முக்கியமானது. ஸ்பியர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க எல்லாருமே. டேஸ் ஆக ஆக நம்ம வந்து யாருக்கிட்ட திரும்ப அதிகமாக வச்சு வரையும் இந்த கல்ப்ரஸ்டால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பியரை வச்சு அடிச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு டேய் என்னடா எங்களை போல பண்ணுறான்.